வணக்கம், இது Teeztotaller. ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு லைவ் ஆர்டர் ஒரு 50 டிஷர்ட் போலோ டிஷர்ட்டோட சிங்கிள் கலர் பிரிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள். நம்ம சேனல்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஸ்க்ரீன் பிரிண்டிங்காக. ஸோ சேனலோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் வியூஸ். ஸோ இது ரெண்டை வச்சு தான் இந்த சேனலோட க்ரோத்ஸ் இருக்கும். இட் வுட் பி ஏ மோட்டிவேஷனல் ஃபார் அஸ் டு கிரியேட் மோர் வீடியோஸ், சரிங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு சில நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீன் பிரிண்டிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற இது கொடுக்குறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு சிங்கிள் கலர் ஸ்க்ரீன் பிரிண்ட் லைவ் ஆர்டர் எப்படி பண்ணணும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஆர்டர்ஸ் தான். சிங்கிள் கலர்னாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஆர்டர். ஸோ எக்ஸ்போஸ் பண்ணுறதா இருக்கணும், ஸ்க்ரீன் மேக்கிங் பண்ணுறது எல்லாமே. பட் இது இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ லைவாக ஒர்க் பண்ணுறது இல்லை ஒரு ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறது தியரிட்டிக்கல் நிறைய வேணும் நாலேஜ். ஸோ ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன மெஷ் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ கவுண்ட் மெஷ் யூஸ் பண்ணலாம், அண்டு டிரான்ஸ்பரன்சிக்கு எப்படி ஆர்ட் ஒர்க் ரெடி பண்ணுறது, வாஷ் பண்ணி எவ்வளோ நேரம் வைக்கிறது, எமல்ஷனையும் சென்சிடைசரையும் எவ்வளோ யூஸ் பண்ணுறது, ஸோ கோட்டிங் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்கியூஜியில் புஷ் ஸ்கியூஜியா அதோட டிகிரி ஆஸ்பெக்ட் இது எல்லாமே வந்து, அதுக்கப்புறம் க்யூரிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே டெக்னிக்கல் தான். ஸ்க்ரீன் பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்குமே தெர் ஆர் லாட் ஆஃப் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இன்வால்வ். ஸோ அதனால் பிஃபோர் ஸ்டார்ட் த லைவ் ஒர்க் you need to check out the screen printing theoretical part. எல்லாமே வந்து உங்களுக்கு theoretical part எல்லாமே நீங்கள் ஸ்ட்ராங்கானதான். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இட் would be easy. சரிங்களா? ஸோ எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் மெட்டீரியல் வாங்கி, எனக்கு நிறைய கால்ஸ் வருது இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இது வாங்காமல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 months ஸ்பெண்ட் பண்ணி இதோட எல்லா வீடியோஸ் நிறையா இருக்குது. ஸோ யூடியூப்ஸ்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது, பிளாக்ஸ் இருக்குது. ஸோ அதை நிறைய ரீட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் தியரட்டிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அண்ட் யூ கேன் மூவ் டு ப்ராக்டிக்கல். சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட சஜஷன். அண்ட் இந்த டிஷர்ட் பிரிண்டிங் பிஸ்னஸில் வந்து மெயின் என்னென்னா எந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்க்ரீன் பிரிண்டிங்னா பல்கார்டனா ஸ்க்ரீன் பிரிண்டிங் தான் பண்ணுவீங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பண்ணுறோம், வைனல் பிரிண்டிங் பண்ணுறோம், ஸ்க்ரீன் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு ஆர்டர் வரும்போது குவான்டிட்டி பேஸ் தான் வந்து எல்லாமே பண்ணுறது. ஸோ இப்போ வந்து 50 டிஷர்ட் வரும்போது நான் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் தான், ஐ கோ வித் ஸ்க்ரீன் பிரிண்டிங். பட் 3 டிஷர்ட் வரும்போது ஐ கேன் நாட் கோ வித் ஸ்க்ரீன் பிரிண்டிங். ஸோ ஸ்க்ரீன் பிரிண்டிங் போக முடியாது. அதே போல் 2 டிஷர்ட் ஆர்டர் வரும்போது ஸோ டிஜிட்டல் தான் பண்ண முடியும், அப்போ ஸ்க்ரீன் பிரிண்டிங் வந்து. ஸோ வி கேன் சூஸ் த மெத்தட் பேஸ்ட் ஆன் குவான்டிட்டி. ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் திங். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெத்தடை சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டெக்னிக்கல் தான். ஸ்க்ரீன் பிரிண்டிங்காக இருக்கட்டும், வைனலாக இருக்கட்டும், டிஜிட்டல் இருக்குது, D2G இருக்குது, DTF இருக்குது, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ எந்த மெத்தடுன்றதை ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பேஸ்ட் ஆன் த மெத்தட் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மூவ் ஆகும், அந்த ப்ராசஸ்க்குள்ளே மூவ் ஆகும். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட் பிஸ்னஸில் இருக்கிற பெரிய செக்ரிகேஷன், இனிஷியல் செக்ரிகேஷன் இதுதான். சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணி எல்லாம் மெஷை செலக்ட் பண்ணுறது, எக்ஸ்போஸ் பண்ணுறது, டிரான்ஸ்பரன்சி ஆர்ட் ஒர்க்லாம் பிரிண்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்கியூஜ் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஸ்க்யூரிங் பண்ணி அவுட்புட், இது எல்லாமே செகண்டரி தான். ஃபஸ்ட்டு வி கேன் சூஸ் த மெத்தட் பேஸ்ட் ஆன் த குவான்டிட்டி. இதுதான் இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த சேனலில் உங்களுக்கு என்கிட்ட என்ன நாலேஜ் இருக்கோ அதை ஷேர் பண்ணுறது. இந்த சேனல் ஷேர் வந்து நீங்கள் எங்களை எப்படி சப்போர்ட் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாருக்காவது ஏதாவது ஆர்டர் இருந்தால் எங்கள் நம்பரை கான்டாக்ட் பண்ண, எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி we do மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி. அதாவது ஸ்க்ரீனும் பண்ணுறோம், டிஜிட்டல் பண்ணுறோம், வைனல் பண்ணுறோம். அதனால் there is no minimum order quantity. ஈவன் சிங்கிள் பீஸ் அந்த மாதிரி பண்ணித்தரோம். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷலாக வந்து ஆஃபர்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சர்க்கிளுக்கு ஏதாவது இருக்குது டிஷர்ட் ரெக்யர்மெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணுங்கள். வில் டூ அவர் பெஸ்ட் வித் குவாலிட்டி. ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. மீண்டும் நல்ல வீடியோ சொன்னீங்க. நன்றி, வணக்கம்.